இன்னைக்கு நம்ம சம்மர் டேஸ்ல அதிகமா நமக்கு தேவைப்படுற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். ஒரு 10 சென்டென்சஸ் இங்க இருக்கு. அது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சொல்லலாம், என்ன மீனிங் அப்படின்றத பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்காட்சர்? ஸ்காட்சர் அப்படின்னா சுட்டெரிக்கிற வெயில் அந்த மாதிரி சொல்லும்போது, அந்த வெயிலே வெளில போனா பயங்கரமா சுட்டெரிக்குது அப்படின்னு சொல்லும்போது, வாட் இஸ் ஸ்காட்சர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் a ரியல் ஸ்காட்சர் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றது. இட்ஸ் ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பாயிலிங் அண்ட் இட்ஸ் ஸ்வெல்டரிங் அண்ட் இட்ஸ் பேக்கிங் ஹாட். இது எல்லாமே வந்து ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்றது. கொதிக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரோஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸ்வெல்டரிங் ரொம்ப ஹீட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. பேக்கிங் ஹாட்டா இருக்கு. இப்படி வெந்துடலாம் போல அந்த மாதிரி ஹீட் இருக்கு அப்படி சொல்றது. அண்ட் ஐம் ஸ்வெட்டிங் பக்கெட்ஸ். நான் எனக்கு குடம் குடமா வேர்க்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லும்போது ஐம் ஸ்வெட்டிங் பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ மகி டே டுடே ஆர் இட்ஸ் அ ஸ்டிக்கி டே டுடே. இட்ஸ் அ மகி டே ஸ்டிக்கி டே அப்படின்னா ரொம்ப கசகசன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதிகமா வேர்த்து போய் ரொம்ப கசகசன்னு இருக்கிறதுக்கு இட்ஸ் அ மகி டே டுடே அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் சல்ட்ரி அப்படின்னா ரொம்ப வெக்கையா இருக்கு. ரூமுக்குள்ள இருந்தாலும் ரொம்ப வந்து வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இட்ஸ் சல்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் லைக் அன் அவன் அண்ட் ஹியர் அப்படின்னா அடுப்புக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம பேசும்போது சொல்லலாம். இட்ஸ் லைக் அன் அவன் அண்ட் ஹியர். ஐ கான்ட் சிட் இன் த சன் ஃபார் அ லாங் டைம். என்னால வெயில்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றது. உட்கார முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ கான்ட் சிட் இன் த சன் ஃபார் அ லாங் டைம். த சன் இஸ் இன் மை ஐஸ். ஐ கான்ட் see a thing. அதாவது வெயில் முகத்துக்கு நேரா அடிக்குது. என்னால ஒரு விஷயம் கூட பார்க்க முடியல. எதையுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்றது. த சன் இஸ் இன் மை ஐஸ். ஐ கான்ட் see a thing. இட்ஸ் பர்னிங் ஹாட் டுடே. நம்ம வந்து ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வந்து வண்டி எடுக்கும்போது ரொம்ப ஹீட்டா இருக்கும். தொட்டு பார்த்தா பயங்கரமா ஹீட்டா இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா இட்ஸ் பர்னிங் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கொதிக்குது அப்படி சொல்லும்போது. அண்ட் த ஏர் இஸ் பாய்லிங் ஹாட் ஈவன் இன் த ஷேட்ஸ். அதாவது நம்ம நிழல்ல இருந்தாலும் ரொம்ப வந்து காத்து வந்து ரொம்ப வெக்கையா அடிக்கிறது, வெக்க காத்தா அடிக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு